போகலாம். நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனதை புரிந்து கொள்ள என்ன வழி, அறிந்து கொள்ள என்ன வழி, இப்படி ஒரு டாப்பிக்காம். மனம் என்னும் குதிரையிலே ஏறி உட்கார்ந்து விட்டோம்னா அது பறக்கும் குதிரையாக மாறிவிடும். பறக்கும் குதிரை என்ன செய்யும்? சாதாரண குதிரையே நம்ம கேலப்பிங் 4 கால் பாய்ச்சலில் போகும். அப்போ அதோட கண்ட்ரோலில் நம்ம தான் போகணும். நம்ம கண்ட்ரோலுக்கு அது பண்ண முடியாது. திறமையான ஒரு ஜாக்கி, திறமையான ஒரு குதிரையை ஓட்டுபவராக இருந்தால் மட்டுமே அந்த குதிரையை அடக்க முடியும். இல்லைன்னா அது போகிற போக்கில் தான் போகும். அந்தளவுக்கு ஒரு காட்டுத்தனமான சக்தி வாய்ந்த ஒரு மிருகம்தான் அந்த குதிரை. அதை தான் மனசோடைய அந்த எண்ண அலைகளுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ மனக்குதிரையில் ஏறி விட்டோமானால் மனம் என்ன செய்யும்? பறக்கும் குதிரையாக பார்க்க 2 ரெக்கை வேறு இருக்குமா. அப்படி ஒரு கற்பனையை பண்ணி வச்சுருக்கிறாங்க. பறக்கும் குதிரை. அப்போ என்ன பண்ணுவோம்? ஓடுற குதிரையை பிடிக்கிறதே கஷ்டம், பறக்கும் குதிரையை எங்கே போய் பிடிக்க முடியும்? அப்போ பறக்கும் குதிரை இது நம்ம எண்ணங்கள் தான். ஸோ அந்த எண்ணங்களை என்ன பண்ணலாம்? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ ஒன்று நினைக்கிறோம், ஒரு எண்ண பதிவு உள்ளுக்குள்ளே வருது, புதுசாக வருது. அந்த எண்ணத்தால் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா என்று நாம் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இப்போ ரோட்டில் போகிற பொருளெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினச்சா நல்லா இருக்குமா? அது நல்லது இருக்கும், கெடுதல் இருக்கும், நமக்கு உடம்புக்கு ஒவ்வாததும் இருக்கும், சாப்பிட்டு உடம்பு அதிகமாக ஆகிற பொருள்களும் இருக்கும். ஸோ ஒரு செயலை நாம் செயலாற்றுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு 2 முறை நாம் அதை யோசித்தோமானால் நமது மனதாகப்பட்டது அதுக்கு விடையை கொடுக்கும். என்னென்னு கொடுக்கும்? இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குதுங்க, எப்படி இது மேற்கொண்டு இந்த ஜாங்கிரி நம்ம சாப்பிட்றது வேண்டாமே அப்படின்னு உள்ளே சொல்லும். அது நமக்குள்ள மைண்ட் வாய்ஸை கேட்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணுவோம். சும்மா நீ இப்போ விட்டால் கிடைக்காது, நல்லா சுட ஜாங்கிரி போட்டிருக்காங்க, நல்லா பன்னீர் ஜாங்கிரி வேறு, பன்னீர் வாசம் தூக்குது, வாயில் எச்சி ஊறுது, நீ என்ன சொல்கிறேன்னு மனசை நம்ம அடக்கிடுவோம். புரியுதுங்களா? அப்போ என்ன, ஜாங்கிரி நிறையா ஒன்று சாப்பிட ஆரம்பிப்போம், 2, 3, 4 சாப்பிடுவோம். அப்போ சோறு தின்னவுடனே ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா என்னாகும்? உள்ளுக்குள்ளே போய் நிறைய வேலைகளை செய்யும். அப்போ நமக்கு உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அப்போது மனசை அடக்குவதற்கு என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அது சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி சில நேரத்தில் நம்ம ஆள் மனசுலேருந்து வெளியே வரக்கூடிய சில விஷயங்கள் சொல்லும். அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. ஆனால் நீங்கள் பிரித்து பார்க்குறது கஷ்டங்க. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த கட்டளை, அதாவது அந்த எண்ணங்களும் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரக்கூடிய எண்ணங்களையும் நாம் பிரித்து பார்ப்பதற்கு இன்னும் ஃபில்டர் எங்கேயுமே ஆண்டவன் கொடுக்கல. அப்படி கொடுத்தானா எல்லோரும் உருப்பிட்டுறாங்க, எல்லாருமே நம்ம கடவுளை மாறிடலாமே. அந்த ஃபில்ட்ரேஷன் மட்டும் இன்னும் கொடுக்கலைங்க. நமக்கு வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருதா, கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருதா, சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருதாங்கிறது நோபடி நோஸ். ஸோ அந்த எண்ணங்களை நம்ம பகிர்ந்துகிட்டே இருக்கோம், செயலாற்றுறோம். அது வரக்கூடிய அனுபவங்களை மட்டும் நம்ம ஷேர் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போது நம்ம எண்ணங்களை என்ன பண்ணணும்? திரும்ப நான் சொல்கிறது தான். நம்ம எண்ணங்களை நம்ம பலமுறை யோசிக்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு பொருள் வாங்குகிறோம், இந்த பொருள் வாங்குறதுனால நமக்கு என்ன பயன்? இந்த பொருள் நமக்கு நல்லது செய்யுமா? இல்லை இந்த பொருள் வாங்குகிற அளவுக்கு நமக்கு அந்தஸ்து இருக்கிறதா? கடனில் வாங்காமல் கையில் காசு போட்டு வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? இத்தனை கேள்வி கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உன்னுடைய விதி பிராப்தம். உன்னுடைய விதியில் இப்படித்தான்னா அதை கண்டிப்பாக மாற்ற முடியாது. மதியால் மாற்றலான்னு சொல்கிறோம், மதியம் அந்த இடத்துல மயங்கி போயிடுதே. இப்போ ரோஸ் மில்க் ஒரு கடையில் போடுறான், சூப்பராக இருக்குது. அந்த பிராண்டை பற்றி நம்ம டிவியில் விளம்பரம் பார்த்துருக்குறோம், மொபைலில் பார்க்குறோம், எல்லா பக்கமும் அந்த பேரை போட்டாலே ரோஸ் மில்க்கு சூப்பராக இருக்குது, நம்பர் 1 ரோஸ் மில்க் குடிச்சிங்கன்னா அதே கலரில் நம்ம உடம்பு மாறிடணும்னு சொல்கிறான்.
நம்ம பார்ப்போம், சும்மா சொல்கிறான் அவன், ரோஸ் மில்க் குடித்தா ரோஸ் கலராக மாறுவோமா அப்படி. ஆனால் அதே வார்த்தையை கேட்டு கேட்டு நமக்குள்ளே இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஆசை வரும். சரி, எத்தனையோ டைம் அந்த வார்த்தையை கேட்டோம், நிறைய பேர் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க, கூட்டம் க்யூவில் நின்று குடிக்குது, ஏன் நம்ம ஒரு நாளைக்கு குடித்து பார்ப்போமே. புரியுதுங்களா? அந்த ஒரு நாள் குடித்து பார்க்குங்கிற அந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே உதயமாகுது பார்த்தியா, அதுதான் உன் விதியை மதியால் வெல்ல முடியாமல் போகிறது. அப்போ நீங்கள் போய் வாங்கி குடிக்கிறீங்க, குடிக்கும்போது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன் தெரியுமா? அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதில் பாவக்காய் போட்டிருக்கு, வெங்காயம் போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, இது போட்டிருக்கு ரோஸ் மில்கில். அப்போ குடிக்கும்போது அறுசுவையும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் உண்மை சொல்லலாம் போய் சொல்ல முடியாது. வாங்கி குடிக்கிறோம், நமக்கு பிடிச்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாமல் குரங்கு தாங்கெட்டது மூலமாக வனத்தையும் சேர்ந்து கெடுத்துச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? 10 பேருக்கு நம்ம விளம்பரப்படுத்துவோம். நல்லா இருக்குங்க, ரோஸ் மில்கில் பாவக்காய் போட்டு கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குயா. ஆனால் இனிப்பும் தெரியல, கசப்பும் தெரியல, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குமோ. அது என்ன டேஸ்ட்னு எவனுக்கு தெரியாது, செஞ்சவனுக்கே தெரியாது. ஏதோ ஒன்று குண்டக்க மட்டக்க பண்ணிட்டான், கூட்டாம் போக்கில் பண்ணி வச்சுட்டான், அது மக்களுக்கு பேர் வாங்கிடுச்சு. இதெல்லாமே வியாபாரத்தன்மையை சார்ந்தது. ஸோ அந்த வியாபாரம் நான் தப்பு சொல்ல வரல, அது ஒரு வெரைட்டி தான், வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. பட் நமக்கு அது ஒத்து வருமா? அதை சிந்திக்க முடியுமா? சிந்திக்க முடியாது. மனசை அடக்கிறதுக்கு வழி இல்லையா? வழியே இல்லையே. என்ன பண்ணலாம்? இந்த 2 கண் இருக்கு இல்லையா, 2 கண்ணையும் மூடிடலாமா? இது பார்த்தா தானே ஆசை வருது சாப்பிட்ணுன்னு. இல்லை அந்த விளம்பரத்தை காதில் கேட்காம காதை அப்படியே மூடி வச்சிடலாமா? வாய்ப்பே இல்லை ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. வருவதை எதிர்கொள்ளடா தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வரக்கூடிய சில விஷயங்களை நாம் வாழ்க்கையில் எதிர்நோக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லது சரி, கெடுதல் சரி, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். களவும் கற்று மரம் தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே லெட்டஸ் என்ஜாய் வித் த என்ன சொல்கிறது வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்தோடு சேர்ந்து நம்ம உழண்டோம்னா இன்னும் கடைசியாக ஒரு உருப்படியாக சுற்றி அடித்து முடித்தோம்னா தெளிஞ்சிருவோம். வேகமாக ஒரு கலக்கி விட்டு பாருங்களேன், அது சீக்கிரம் தெளிஞ்சிரும். அதுவாக தெளிய விட்டிங்க தெரியாது. அதே போல் தான் நம்ம எல்லா விஷயத்துலேயும் உள்ளுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போட்டு கலந்து அடித்து எல்லாம் பண்ணி முடித்தோம்னா நம்ம உணர்வுகளை நாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போ நம்ம வாழ்க்கையை கரெக்டான எது நமக்கு தேவை, எது தேவைன்னு முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? நாட் ஓன்லி சாப்பிட்ற ஐட்டத்தை நான் சொல்ல வரல, எல்லாத்தையும் சொல்கிறேன். இன்க்ளூடிங் வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயும் அந்த கணக்கு வருது. ஸோ கணக்கு சரியாக போடுறதுக்கு நம்ம தப்பு பண்ணி தான் ஆகணும். கணக்கை தப்பாக போட்டதான் அடுத்தது வாத்தியாரை திருத்தி கொடுத்து ரைட்டாக போட வைப்பாங்க. புரியுதுங்களா? தப்பாகவே யோசிப்போம், தப்பாகவே கணக்கை போடுவோம். தப்பு பண்ணால் தான் நம்ம திருந்த முடியும் சாமி. தப்பு பண்ணாமல் யாரும் திருந்த முடியாது. ஏன்னா யார் மேலே ஜங்குன்னு மேலும் கீழே யாரும் குதிக்கலை. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் குறை உண்டு, குறையில்லாத மனிதன் கிடையாது. சரிங்களா? அப்போது நம்ம யோசித்து பார்ப்போம். பல விஷயங்கள் நமக்குள்ளே ஊடுருவி வரும். அந்த ஊடுருவி வரக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நல்லது செய்யும். அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். மற்றபடி இப்படியா இப்படியா நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க, இயலாதுங்க. ஏன்னு சொல்லலாம், இல்லைங்க இப்படி போகலாம் அப்படி போகலாம். எப்படி போனாலும் உனக்குன்னு ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வு பிரகாரம் தான் உன்னுடைய எல்லாம் போகும். உன் வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய செயல்முறையிலேருந்து, உன்னுடைய ஸ்டைலிருந்து எல்லாம் போகும். சரிங்களா? அதனால் நம்ம உள்ளுணர்வை நாம் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம். முடியுமா என்பது உன்னுடைய ஊழ்வினையை பொறுத்தான் இருக்குது. உன்னுடைய கர்ம வினை இருக்கு இல்லையா, அதை பொறுத்தான் எல்லாமே அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.